ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு VividTech. இந்த வீடியோவில் நம்ம ஆண்ட்ராய்டு மொபைலுக்கு எப்படி ஒரு ஆப்பிள் ஏர்பாட்ஸ் ப்ரோ வந்து நம்ம கனெக்ட் பண்ணி சாங்ஸ் கேட்குறது அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இதான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்துருப்பீங்களா இருந்துச்சுன்னா நான் தான் விக்னேஷ். மறக்காம நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே பார்த்துள்ள பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிடுங்க. நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு லைக்கும் சப்ஸ்கிரைபும் தான் எனக்கு நெக்ஸ்ட் வீடியோ பண்ணுறதுக்கான மோட்டிவேட்டாக இருக்கும். ஸோ இப்போ பார்ப்போமா இருந்துச்சுன்னா நம்மக்கிட்ட வந்து ஆப்பிள் ஏர்பாட்ஸ் ப்ரோ இருக்குது. ஸோ இந்த ஹெட்ஃபோனை வந்து நம்ம எப்படி நம்ம ஆண்ட்ராய்டு மொபைலுக்கு வந்து கனெக்ட் பண்ணுறது அப்படின்றது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். மோஸ்ட்லி ஒரு ப்ளூடூத் ஸ்பீக்கரும் சரி, ப்ளூடூத் ஹெட்ஃபோனும் சரி, கனெக்ட் பண்ணுற ஸ்டெப்ஸை யூஸ் பண்ணி தான் வந்து நம்ம இந்த ஆப்பிள் ஏர்பாட்ஸ் ப்ரோவையும் கனெக்ட் பண்ணோம். ஸோ நம்ம எப்படி செய்யலாம், அதாவது எப்படி வந்து நம்ம மொபைலுக்கு கனெக்ட் பண்ணலாம் அப்படின்றத பார்ப்போம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பாக நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா, உங்கள் கையில் இருக்க அந்த ஆப்பிள் ஏர்பாட்ஸ் ப்ரோ வந்து ஆன் பண்ணி, அதாவது வந்து அதை ஆன் பண்ணி சார்ஜ் இருக்கா அப்படின்றத செக் பண்ணி பாருங்கள். சம்டைம்ஸ் வந்து சார்ஜ் இல்லாட்டியுமே நம்மளால் வந்து கனெக்ட் பண்ண முடியாது. ஸோ ஆன் பண்ணி சார்ஜ் இருக்கா அப்படின்றத செக் பண்ணி கொள்ளுங்கள். செக் பண்ணிவிட்டு உங்கள் மொபைலில் நீங்கள் செட்டிங்ஸ் வந்து ஓப்பன் பண்ணிடுங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் வந்து பாருங்கள், வயர்லெஸ் அண்ட் நெட்வொர்க்ஸ் அப்படின்றதுல இல்லாட்டி ப்ளூடூத் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் ஒன்று இருக்கும். ஸோ அதை வந்து கிளிக் பண்ணிடுங்க. ஸோ உங்கள் மொபைலில் எப்படி ப்ளூடூத் ஆப்ஷன் இருக்கோ அதை வந்து கிளிக் பண்ணி உள்ளே போயிருங்க. போனதுக்கப்புறமா ப்ளூடூத்தை வந்து ஆன் பண்ணிடுங்க. ஆன் பண்ணிவிட்டு பார்ப்பீங்களா இருந்துச்சுன்னா, சம்டைம்ஸ் வந்து உங்களுக்கு இந்த பேர் டிவைசஸில் வந்து நீங்கள் இதுக்கு முன்னால் பேர் பண்ணியிருந்தால் உங்களுக்கு ஷோ ஆகலாம். ஃபர்ஸ்ட் டைம் வந்து நீங்கள் கனெக்ட் பண்ண போகிறனால இந்த இடத்துல உங்களுக்கு ஷோ ஆகாது. ஸோ அந்த சமயத்தில் நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா, உங்களுடைய ஆப்பிள் ஏர்பாட்ஸ் ப்ரோ வந்து இப்போ ஆன் பண்ணிடுங்க. ஆன் பண்ணிவிட்டு இந்த இடத்துல வந்து சர்ச் ஆகுதா அப்படின்றத பாருங்கள். அப்படி சர்ச் ஆகும்போது சம்டைம்ஸ் வந்து உங்களுக்கு இந்த இடத்துல வந்து உங்களுடைய ஆப்பிள் ஏர்பாட்ஸ் ப்ரோட நேம் வந்து இந்த இடத்துல ஷோ ஆகும். சம்டைம் வந்து ஷோ ஆகாமலும் இருக்கலாம். அப்படி ஷோ ஆகாட்டி நீங்கள் என்ன செய்யுங்க அப்படின்னா, உங்கள் ஏர்பாட்ஸ் ப்ரோவில் பாருங்கள், பின்பக்கமாக ஒரு வந்து பட்டன் ஒன்று இருக்கும். ஸோ அந்த பட்டனை ஆன் பண்ணிவிட்டு திரும்ப அந்த இடத்துல ஸ்கேன் அப்படின்றத வந்து கொடுங்க. அப்படி கொடுக்கும்போது உங்களுடைய ஏர்பாட்ஸ் ப்ரோட நேம் வந்து இந்த இடத்துல ஷோ ஆகும். ஸோ இப்போ ஷோ ஆகுது. இந்த ஏர்பாட்ஸ் ப்ரோ அப்படின்ற நேமை வந்து நான் இப்போ கிளிக் பண்ண போகிறேன். கிளிக் பண்ணதுக்கப்புறம் பார்ப்போமா இருந்துச்சுன்னா, பேர் அப்படின்றது கேட்குது. ஸோ இப்போ நான் வந்து பேர் அப்படின்றத கொடுக்க. ஸோ இப்போ பார்ப்போமா இருந்துச்சுன்னா, இந்த ஆப்பிள் ஏர்பாட்ஸ் ப்ரோ வந்து என்னுடைய ஆண்ட்ராய்டு மொபைலுக்கு வந்து கனெக்ட் ஆகிருச்சு. ஸோ இப்போ என்னால் வந்து இந்த ஆப்பிள் ஏர்பாட்ஸ் ப்ரோ பண்ணி இந்த மொபைல் ஏதாவது ஒரு மியூசிக்கை வந்து ப்ளே பண்ணி சாங்ஸ் வந்து கேட்டுக்கொள்ள முடியும். ஸோ இப்படித்தான் வந்து நம்ம ஆப்பிள் ஏர்பாட்ஸ் ப்ரோ வந்து நம்ம ஆண்ட்ராய்டு மொபைலுக்கு வந்து கனெக்ட் பண்ணுறது. உங்களுக்கு கனெக்ட் பண்ணுறதுல ஏதாவது சிக்கல் இருக்குமா இருந்துச்சுன்னா, நீங்கள் என்ன செய்யுங்க அப்படின்னா, உங்கள் மொபைலில் ப்ளூடூத்தையுமே ஒரு ஆஃப் பண்ணி ஆன் பண்ணியும் செக் பண்ணி பாருங்கள். அடுத்ததாக வந்து ஆப்பிள் ஏர்பாட்ஸ் ப்ரோவில் வந்து பின்பக்கமாக பாருங்கள், ஒரு பட்டன் ஒன்று இருக்கும். அந்த பட்டனையுமே வந்து ஒரு 2 தடவை வந்து கிளிக் பண்ணியுமே வந்து நீங்கள் ஸ்கேன் பண்ணி கனெக்ட் பண்ணி பாருங்கள். ஸோ கண்டிப்பாக இந்த ஸ்டெப்ஸை ட்ரை பண்ணுறதன் மூலமாக உங்களால் வந்து ஆப்பிள் ஏர்பாட்ஸ் ப்ரோ வந்து உங்களுடைய ஆண்ட்ராய்டு மொபைலுக்குமே கனெக்ட் பண்ணிக்கொள்ள முடியும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சால அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இது போல் நிறைய வீடியோ பார்க்கணுன்னா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பார்த்துள்ள பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிடுங்க. Thank you.